வச்சிருக்கேன் 2000 கோடி. என்னடா அந்த உளவுத்துறை காவல்துறை என்னடா வேலை பார்க்குது? என்கிட்ட பணம் இருந்தால் எடுத்துகிட்டு போட்டும்டா. 300 கோடி வச்சிருக்கிறாராமே. எங்கிருந்தோ காசு வருதுன்னு தெரியல. எங்கிருந்தோ என்ன கள்ள நோட்டை அடிக்கிறான். அது உங்கள் பழக்கம். என்ன 1,76,000 கோடி கொள்ளையடிச்சு வச்சுட்டு இங்கே நாங்கள் அதை திருப்பிடுறோமா? அது இல்லையே. பிச்சை எடுக்கிறான், கொஞ்சம் கௌரவமாக எடுக்கிறான். போன முத்துக்குமார் போன ஆண்டு நடத்தின வீர வணக்கம் செலுத்தின போது பேசின உரைவட்டை வெளியிட காசு இல்லாமல் இந்த வருஷம் வெளியிடுறான். இதை விட ஒரு அவமானம் உண்டா? மே 18 நம்ம தொடங்கும் போது மாநாட்டு மலராக வெளியிட்டதை அச்சிட்டு வெளியிட காசு இல்லாமல் இப்போ வெளியிடுறோம். அது என் மாமா 300 புத்தகம் தான் இருக்கு மருமைனா, இதை வச்சுட்டு வெளியிட்டுருவோன்றாரு. இவங்க நாங்கள் கோடி கோடியாக வச்சுக்கிட்டு இதை கட்சி நடத்துகிறோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு பணம் அல்லடா வலிமை, இன உணர்வும் மான உணர்வும் உள்ள தமிழர் என்கிற இனமடா எங்கள் வலிமை. அதை நீ புரிஞ்சுக்க. இளைஞர் பாசறையை 3 என்னுடைய முப்படை தளபதிகள் போல 3 தளபதிகளிடத்தில் நான் ஒப்படைச்சிருக்கேன். 2016 நாம் தமிழர் கட்சி ஒரு அசைக்க முடியாத அரசியல் மாற்றத்தை இந்த மண்ணில் நிகழ்த்தும். எங்களுடைய இலக்கே 2011 தேர்தல் அல்ல. நீண்ட தூர லட்சிய பயணத்திலே போகிற போதே வழியிலே ஒரு நீர்த்தேக்கத்தை பார்த்தால் இறங்கி பல்விளக்கி முகங்கழுவி காலை கடன்களை முடித்து இழப்பாரி செல்வது போல இந்த தேர்தலை நாங்கள் பயன்படுத்தி கொள்கிறோம். அவ்வளவுதான். முதல் நோக்கம், நாம் தமிழர்னு ஒரு கட்சி இருக்குன்னு தெரியாத தமிழர்னு இருக்கக்கூடாது. அதை தெரு தெருவாக கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தாண்டா இந்த பரப்புரையை நாங்கள் பயன்படுத்தணும். அதை என் தம்பிமார்கள் சேர்த்துருவாங்க. என்னை பெற்ற தாய்மார்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்துருவாங்க. 2011 16 வரைக்கும் பசித்து சரியான உணவுக்காக காத்திருக்கிற புலி போல பதுங்கி இருப்போம். ஒரு இடைத்தேர்தலுக்காக எங்களுக்கு வாய்ப்பு தர எவனா ஒருத்தன் சாகாமலா போயிடுவான். எங்களுக்கு வாய்ப்பு தர எவனாவது ஒருத்தன் பணத்தை வாங்கிட்டு கட்சி மாறாமலா போயிடுவான். அதுதாண்டா எங்களுக்கான களம். அந்த களத்தில் ஒட்டு மொத்த உலகத்திலையும் பரவி வாழ்கிற என் தமிழ் சொந்தங்களின் மொத்த பலத்தையும் திரட்டி என்னை உயிருக்கு மேலாக நேசிக்கிற என் அன்பு தமிழ் தம்பிகளை திரட்டி கொண்டு நான் உயிராக நேசிக்கிற என் தாய் தமிழ் உறவுகளிடத்திலே ஓடி வந்து சரியான ஒரு தம்பியை களத்திலே நிறுத்தி திமுக அதிமுகவுக்கு மாற்று சக்தி நாம் தமிழர் கட்சிதான் என்று இந்த மண்ணிலே நிரூபித்து காட்டுவோம். அந்த களத்திலே தான் இந்த இனத்தின் விடுதலைக்கான மாற்று அரசியல் புரட்சி தொடங்க இருக்கிறது. என் அன்பு தம்பிகளே, என் தாய் தமிழ் சொந்தங்களே, அது வரைக்கும் நீங்கள் எந்த விமர்சனத்துக்கும் பயப்படாதீங்க, எதை பற்றியும் கொல்லப்படாதீங்க. வாழ்ந்தாலும் தமிழுக்கும் தமிழருக்குமாகவே வாழ்வேன், வளைந்தாலும் நெளிந்தாலும் தமிழ் பொருட்டே ஆவேன், தாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் தமிழ் மேல்தான் வீழ்வேன், தனியேனாய் நின்றாலும் என் கொள்கையில் மாறேன். பாவலர் ஏறு ஐயா பெருஞ்சித்திரனாரினுடைய சத்திய வார்த்தைகளுக்கு ஏற்ப வாழ்வேனை ஒழிய ஒருபோதும் பிழை செய்ய மாட்டேன். நான் எல்லார்ட்டையும் சொல்ல விரும்புகிறதான், இது வரைக்கும் நான் இந்த இடத்துல வந்து நிற்கிற வரைக்கும் என்னை தெரியாது உங்களுக்கு. என்னை நீங்கள் நம்பலை. எவ்வளோ காலம் நம்பாமல் சுற்றிட்டு இருந்தீங்க. கொஞ்ச நாளைக்கு சுற்றிட்டு இருங்களேன். களத்தில் நிற்கிற எனக்கு தான் தெரியும் எந்த பந்தில் 6 அடிக்கிறது, எந்த பந்தில் 4 அடிக்கிறது, எந்த பந்தில் தடுத்தாடுறதுன்னு. வேடிக்கை பார்த்து கைதட்டுறவனுக்கு இது வேலை இல்லை. நீ கைதட்டிக்கிட்டு வேடிக்கை பார்த்தே இரு. என்னைக்கு நான் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையான மகன் என்று நீ நம்புகிறாயோ அன்னைக்கு என் பின்னாடி வா. அது வரப்போ நான் உன்னை கூப்பிடல. இந்த நாட்டில் எனக்கு மொத்தமே தேவை வெறும் 1000 பேர் தான். மொத்தமே. எங்கள் அண்ணன் படை கட்டும்போது அவர் கூட போனது வெறும் 22 பேர் தான். அவருக்காக உயிர் தியாகம் செஞ்சவன் 40,000 பேர். எனக்கு எங்கள் அண்ணன் படையை விட என் படை பெருசு. இப்போவே எனக்கு 1,00,000 தம்பிகள் மேலே இருக்கான். அதனால் அது எல்லாம் எனக்கு கூட்டம் தேவையில்லை, எனக்கு கொள்கைவாதிகள் தான் தேவை. என் தம்பிகளிடத்திலே நான் சொல்வது பதறாமல் இரு, அதே நேரம் சிதறாமல் இரு, உளவு சக்தியாகவும் பிளவு சக்தியாகவும் இல்லாமல் இரு.
எவனுக்கிட்டையும் கை கட்டாத, மண்டியிடாத. சுயமரியாதையோடு மான மரியாதையோடு நமக்கான அரசியலை நாம வென்றெடுக்கிற களம்தான் நாம் தமிழர் கட்சி. மீனவனை அடிச்சிட்டான், மீனவனே அழுது சாகணும். விவசாயி பட்டினி, அவனே போராடி பெறணும். துணி வெளுக்கிறவனுக்கு ஒரு சிக்கல், அவனே தீர்க்கணும். தானி ஓட்டுறவனுக்கு ஒரு பிரச்சனை, அவனே போராடி பெறணும். இந்த பிரச்சனைகள் எல்லாம் மீனவர் பிரச்சனை, விவசாயி பிரச்சனை, மாணவர் பிரச்சனை என்று தள்ளிவிட முடியாது என் தமிழ் சொந்தங்களே. இதை நாம் தமிழர் கட்சி தமிழர் என்கிற தேசிய இனத்திற்கான பிரச்சனையாகத்தான் பார்க்கும். உலகத்தில் எந்த ஓரத்தில் எந்த ஒரு தமிழன் முதுகில் அடி விழுந்தாலும் தமிழன் என்கிற தேசிய இனத்தின் மீது விழுந்த அடியாகத்தான் வெடித்து துடித்தெழுந்து இது போராடும். உடலில் எங்கு காயம்பட்டாலும் முதலில் கண் அழுவது போல என் தாய் தமிழ் உறவுகளில் எவருக்கு துன்பம் நேர்ந்தாலும் முதலில் அழுவது நாம் தமிழர் கட்சியாகத்தான் இருக்கும். இவர் இந்துவென்றோ, இவர் இஸ்லாம் என்றோ, இவர் கிறிஸ்துவர் என்றோ பார்க்காதே, என் தாய் தமிழ் உறவு என்றுதான் பார்க்கும். தமிழர் என்கிற தேசிய இனத்தின் பிள்ளைகள் என்றுதான் எதிர்பார்க்கும். நீ எந்த மதத்திலும் இரு, எந்த சாதியிலும் இரு, எந்த இடத்திலும் இரு, எந்த நாட்டிலும் வாழு, எந்த வேலையிலும் இரு, ஆனால் மொழியால் இனத்தால் தமிழன் என்கிற தேசிய இனமாக இரு. இதுதான் இந்த கட்சியின் நிலைப்பாடு. ஒரு தாய் வயிற்றிலே பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் நாம் வசதியாக வாழ்வதற்காக தனித்தனி வீடுகளிலே வாழ்வது போல வாழ்கிறோம். எத்தனை இமைப்பு, எத்தனை சிறு கட்சி, எத்தனை இயக்கங்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம் வசதிக்காக. ஆனால் அக்காவின் குழந்தைக்கு திருமணம், தம்பியின் மகளுக்கு காதுகுத்து, தம்பியின் தங்கையின் மகனுக்கு பேர் சூட்டு விழா என்றால் நாம் எல்லா உறவுகளும் ஒன்று கூடுவது போல என் தமிழ் மக்களே, இனத்தின் விடுதலை என்று வருகிற போது, தேசிய இனத்திற்கான விடுதலை, அதற்கான அரசியல் என்று வருகிற போது நாம் எல்லோரும் ஒன்றாக நின்றாக வேண்டும் என்பதை என் முன்னே திரண்டிருக்கிற என் தம்பிகளும் என் தாய் தமிழ் உறவுகளும் மனதில் கொள்ள வேண்டும். இதை விட்டால் ஒரு வாய்ப்பு இல்லை. நீண்ட நேரமாகிவிட்டது. என் மீது அன்பு வைத்து என் பெரிய சொந்தங்கள் நீண்ட நேரம் காத்திருந்தீர்கள். என் மாமா சொன்னார், வந்தவர்களுக்கெல்லாம் போக்குவரத்து பிரச்சனை என்று. அதையும் தாண்டி கால் கெடுக்க என் மீது அன்பு வைத்து நின்றீர்கள். உங்களுக்கெல்லாம் இறுதியாக உறுதியாக ஒன்றை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த மண்ணின், என் மக்களின் விடுதலைக்காக, தமிழ் தேசிய இனத்தின் வாழ்வு பொசுங்கிவிடக்கூடாது என்பதற்காக தன்னை பொசுக்கிக் கொண்ட என் தம்பி முத்துக்குமாரின் மீது சத்தியம் செய்து சொல்லுகிறேன். எனக்குள் உயிராக இருந்து இயக்கிக் கொண்டிருக்கிற என் அன்பு அண்ணன் தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் மீது சத்தியம் செய்து சொல்லுகிறேன். என் அன்பான மக்களே, என்னை போல உண்மையான ஒரு மகன் இனி இந்த மண்ணில் உங்களுக்கு இனிமேல் பிறந்தால்தான். என்னை விட்டால் உங்களுக்கு இவ்வளவு அன்பான அடிமை எவனுமே இருக்க மாட்டான். கடைசி வரை என் உடலில் ஒரு சொட்டு உயிர் துளி இருக்கும் வரை என் மண்ணுக்கும் மக்களுக்குமாக உறுதியாக நின்று களமாடி போராடி சாவனே ஒழிய ஒருபோதும் பின்னடைய மாட்டேன். இது என் தாயின் மீதும் என் தமிழ் மீதும் என் தலைவன் பிரபாகரன் மீதும் சத்தியம். இதை நீ நம்பு. முத்துக்குமார் உடலில் ஏற்றிய நெருப்பை உள்ளத்திலே ஏந்தி நிற்கிற பிள்ளைகள் நாங்கள். எந்த விமர்சன குப்பைகளையும் எரித்து சாம்பலாக்குவே ஒழிய மூடி குப்பை மேடாக மாற மாட்டோம். இதை புரிந்து கொள்ளுங்கள். உடம்பிலே நெருப்பை கொட்டி எங்கள் உள்ளத்திலே உறங்கி கிடந்த உணர்ச்சியை உசிப்பிவிட்ட தீக்குச்சி என் தம்பி முத்துக்குமாரின் மீது ஆணையிட்டு உறுதி எடுக்கிறோம். இந்த மண்ணிலே வருகிற சட்டமன்ற தேர்தலிலே காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தி முடித்து இன உணர்வும் மான உணர்வும் உள்ள தமிழர்கள் இந்த மண்ணில் வாழ்கிறோம் என்று நாங்கள் நிரூபித்து காட்டுவதுதான் என் வீர தமிழ் மகன் தம்பி முத்துக்குமாருக்கு நாங்கள் செலுத்துகிற உண்மையான வீர வணக்கமாக இருக்க முடியும் என்று உறுதியேற்று என் அன்பு தம்பி முத்துக்குமாருக்கு என் இதயம் நிறைந்த என் வீர வணக்கத்தை செலுத்தி உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். என் அன்பான மக்களே, சுதந்திரம் இல்லாது மனித வாழ்க்கைக்கு அர்த்தமில்லை. சுதந்திரம் இல்லாத மானுட வாழ்க்கைக்கு அர்த்தமில்லை. நாம் துணிந்து போராடுவோம்.
சத்தியம் நமக்கு சாட்சியாக இருக்கிறது, வரலாறு நமக்கு வழிகாட்டியாக நிற்கிறது என்ற என் தேசிய தலைவன் என் அண்ணன் பிரபாகரனின் வார்த்தையை கூறி வீர வணக்கம் செலுத்தி மாவீரன் முத்துக்குமாருக்கு, அப்துல் ரவூப்புக்கு வீர வணக்கம் செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.